Taste the Daily. நம்ம இப்போ செலிபிரிட்டிஸ் நீங்கள் வந்து சினிமாவில் வரீங்க அப்படின்றப்போ நெகட்டிவான விஷயங்கள் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள்? ரெஸ்பாண்ட் பண்ணுற இடத்துல ரெஸ்பான்ஸ் தான் ஆகணும். நம்ம காசு இருக்கேன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகும், இல்லைன்னா ஐயோ நான் ரீசெண்டாக எடுத்த ஒரு டெசிஷன் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி நிறைய மோஸ்ட்லி வந்து சாப்பிட்ற விஷயங்களை கிச்சனில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு மேஜர் திங். பட் கொஞ்சம் நாளாக நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்ற நினச்சி ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னோட போஸ்ட்டு கீழே இருக்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னோட இன்டர்வியூஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் என்னோட ஒர்க்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே கர்ட் சுத்தமாக ஃபேஸுக்கு போட முடியாது. கர்ட் போட்டேன்னா நிறைய இருக்கு. ஐயோ ஃபுட்டை பற்றி பேசினாலே அப்படியே. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் அர்த்தனா பினுதா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ பிரியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஸோ இப்போ நம்ம இப்போ செலிபிரிட்டிஸ் நீங்கள் வந்து சினிமாவில் வரீங்க அப்படின்றப்போ நெகட்டிவான விஷயங்கள் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள்? நெகட்டிவ் அப்படின்றா அந்த ஒரு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை பேடாக ஏதாவது சொல்கிறதாகட்டும், அந்த மாதிரி இதை ஏதாவது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறது, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி எழுதுறது, ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராச்சும் என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஏதாச்சும் தப்பாக சொன்னால் அவங்க என்கிட்ட எப்படி பேசுகிறையோ அதுக்கு டபுளாக நான் பதில் சொல்லுவாங்க. இஃப் தே டிசர்வ் தட், அவங்க என்ன டிசர்வ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களா சோஷியல் மீடியாவில்? இது வரைக்கும் வரலன்னு நான் நினைக்கல. ஐ மீன் நினைக்கிறேன், கேட்கலான்னு நினைக்கல. பட் இப்போ சோஷியல் மீடியா பார்த்தோன்னா நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னோட போஸ்ட்டு கீழே இருக்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னோட இன்டர்வியூஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் என்னோட ஒர்க்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பாங்க. என்கிட்ட நிறைய டைம் இருக்குது. ஆக்சுவலாக நான் அவ்வளோ பிஸியாக எதுவுமே கிடையாது. அப்போ நிறைய டைம் இருக்கிறதுனால எல்லாம் படிப்பாங்க. சிலது வந்து இக்னோர் பண்ணுவாங்க. அப்படியே அவ்வளோ வல்கராக கமெண்ட்ஸ் ஏதாச்சும் போட்டேன்னா கண்டிப்பாக அது திரும்ப போடுவாங்க. அது ஒவ்வொரு சுச்சுவேஷன்லும் ரியாக்ட் பண்ணுறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களா அதுக்கெலாம்? ஆமாம். சிலது வந்து ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரிதிங், பட் அவங்க என்ன எழுதியிருக்காங்க இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிற அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் ஒரு வேளை எனக்கு அவங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நினச்சுன்னா 1 day இல்லைனா 2 day இல்லைனா மேக்ஸிமம் 3 days வருத்தமாக இருந்திருக்கலாம். லைக் டெஃபினெட்லி நான் வந்து ரொம்ப எமோஷனல், எனக்கு வருத்தம் வரும். பட் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன். அவங்க எப்படி சொன்னேன்னு சொல்லி நான் என்னோட எது நான் பிஹேவ் பண்ணுறவே, நான் ஒர்க் பண்ணுறவே எதுவுமே மாற்றுறதோ எதுவுமே கிடையாது. நம்மளை தெரிஞ்சுக்காம இருக்கிற ஒருவங்க ஏதாச்சும் சொன்னேன்ல ஏதாச்சும் பண்ணேன்னு சொல்லி அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்றல நான் வந்து சென்சிட்டிவ், எனக்கு வருத்தம் வந்துடும், என்ன ரொம்ப எஃபெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அது நம்மளை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்ம இப்போ லைஃப்பில் ஃப்ரெண்டுக்கு போயிட்டே இருக்கணும், முன்னாடி வந்துட்டே இருக்கணும்னா நம்ம அதெல்லாமே கண்டுக்காம இருந்தா கடந்து போயிடுறதா இன்னும் பெட்டரா இருக்கும். எல்லாமே கேட்டு ஓகே என்ன வேணாலும் சொல்லட்டும் அப்படியே இருக்கலாம், அந்த மாதிரி இல்லை. ரெஸ்பாண்ட் பண்ற இடத்துல ரெஸ்பான்ஸ் தான் ஆகணும். நம்ம கர்மா அப்படி எதுவுமே இல்லை. எவ்ரிபடி இஸ் டூ பிஸி, ஈவன் காட் இஸ் பிஸி. நாம யாராச்சும் நம்ம கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணனா நம்ம தான் வாலண்டியர் பண்ணி நமக்காக we have to stand for ourselves. That's good. இப்போ நம்ம சினிமாவில் இருக்கிறதால வந்து கண்டிப்பா ஹேர் ஸ்கின் எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ நீங்க வந்து ஸ்கின் கேர்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கின் கேர், ஹேர்க்குலாம் என்ன கேர்? ஆமாம்மா, நான் ஸ்கின் கேர் நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவாங்க அடிக்கடி. காசு இருக்கேன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவோம், இல்லைன்னா தனியாக ஏதாச்சும் பியூட்டி ப்ராடக்ட். பட் நான் காஷியஸாக ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து என்னோட மெயின் கன்சர்ன் அப்படின்னா எனக்கு சின்னதாக லேசாக இங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது. அப்போ அந்த பிக்மெண்டேஷன் கம்மி ஆகிறதுக்கு அவங்க ஏதாச்சும் ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நான் அதை அப்ளை பண்ணுவாங்க. ஹேருக்காக ஆயில் பண்ணுவாங்க, ஃபேஸ் மாஸ்க் போடுவாங்க, டெய்லி சன்ஸ்க்ரீன் போடுவாங்க. ஒரு பக்க ருட்டீன் இருக்கும் இல்லையா? மார்னிங் இந்த சிடிஎம் ப்ராசஸ்னு ஒன்னு, சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்டா போடுவாங்க. நைட் வந்து என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்துருக்கிற ஒரு ஆயின்மெண்ட் போடுவாங்க. என்னோட கையிலும் கொஞ்சம் டேனிங் இருக்காங்க, அதோட பிக்மெண்டேஷன் இருப்பாங்க, அதுக்காகவும் ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
அது போடுவேன். எனக்கு மேக்கப்பும் பிடிக்கும். அடிக்கடி மேக்கப் போடுறது பிடிக்கும். சில நேரங்களில் மேக்கப் போடாமல் இருக்கிறது பிடிக்கும். பட் ஸ்கின் ஃபேஸ் யோகா பண்ணுவாங்க. அது நான் ஒரு 2 months தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஜஸ்ட் யூடியூப் ஏதாச்சும் டியூட்டோரியல் பார்த்து ஃபேஸ் யோகா பண்ணுவாங்க. ஸ்கின்னுக்காக இப்போ நான் வந்து நான் ரீசெண்டாக எடுத்த ஒரு டெசிஷன், நான் சுகர் கட் பண்ணிட்டேன். எனக்கு அது எவ்வளோ சுகரே இல்லை, சக்கரே இல்லை. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிடும்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு 2 weeksக்கு மேலே ஆச்சு. ரிசல்ட் ஏதாவது தெரிஞ்சதா? சுகர் கட் பண்ணது ஸ்கின் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு, பெட்டர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னமோ பட் நான் வந்து பிக் டைம் ஃபுட் அப்போ ரொம்ப கஷ்டம். இல்லை ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து ஏதாவது நம்மளே வந்து எடுத்து போடுவாங்க இல்லையா முகத்தில், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது போடுவோம் வீட்டில் தனியாக. அது எனக்கு அலோவேரா ஜெல் தான் மோஸ்ட்லி வந்து சாப்பிட்ற விஷயங்கள், கிச்சனில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது உண்மையிலே. பட் நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இஃபெக்டிவ் ஆனது வந்து ஆக்சுவலி அலோவேரா ஸ்கின்னோட எல்லா கன்சர்னுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின், அப்போ அலோவேரா கொஞ்சம் நைஸாக இருப்பாங்க. அண்ட் என்னால் கர்ட் சுத்தமாக ஃபேஸுக்கு போட முடியாது. கர்ட் போட்டேன்னா பிம்பிள்ஸ் வந்துருவாங்க. மில்க் பேஸாக வச்சுட்டு நான் ஃபேஸ் பேக் போடுவேன். மில்க்ல ஃபேஸ் பேக் போடுவீங்க? மில்க், ஹனி, மில்க்கும் ஹனியும். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, நிறைய நாள் இப்போ நான் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு உண்மையிலே நான் சொல்கிறேன். அப்போ அதை பற்றி ஹேருக்குலாம் இப்போ நீங்களே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர்? ஹேர் ஆயில் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி நிறைய ஹேர் ஃபால் இருந்துருச்சு. அப்போ அம்மா இப்போ ரீசெண்டாக எனக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து நான் அதை ரிலீஜியஸாக நான் என்னோட ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ பெட்டராக இருக்கு ஆக்சுவலாக. டயட்லாம் இருப்பீங்களா நீங்கள்? வெயிட் கண்ட்ரோல் டயட்டா? இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் நாளாக நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டயட் ட்ரை பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் நேரத்தா ரொம்ப லேசியாக இருப்பாங்க. நீங்கள் ஃபுட்டிங் வேறு சொன்னீங்க, ஸோ எப்படி அதை டயட்டில் மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்கள்? இருந்தால் டயட்டை அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா என்ன டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா தான் இது சாப்பிட போது அது சாப்பிட போதும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு சாப்பிட தோணிட்டேன்னா நானும் சாப்பிடுவேன். அது என் மேலே தான். எனக்கு டயட் எடுக்கணும்னு தோணிட்டேன்னா டயட் எடுப்பாங்க. பட் ஃபுட் இஸ் அ மேஜர் திங். பட் கொஞ்சம் நாளாக நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்ற நினச்சி டயட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் ஃபேவரட் ஃபுட் என்ன? ஃபேவரட் ஃபுட்டு எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு வீட்டில் வந்து சமைக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். கப்பான்னு சொல்லுவோம், டப்பியோக்கா. இங்கே என்ன சொல்லுவாங்க? கப்பானா மலையாளத்தில் நாங்கள் கப்பான்னு தான் சொல்லுவோம். கப்பா அண்ட் ஃபிஷ் கறி. டப்பியோக்கா இல்லையா? நம்ம கசாபா டப்பியோக்கா கிழங்குன்னு நினைக்கிறேன். கிழங்கு ரூட் கப்பக்கிழங்கா? கப்பக்கிழங்கும் மீன் குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தட்டுக்கடை இருப்பாங்க இல்ல, தட்டுக்கடை ரோட்ல இருக்க தட்டுக்கடையில இருக்கிற பரோட்டா பீஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சோக்காய் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கிறது என்னன்னா நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். ஸ்வீட்ஸ் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இன் ஜெனரல் ரொம்ப பிடிக்கும். கொரியன் குவிசீன் எனக்கு நல்லா பிடிக்கும். ஆமா, நிறைய இருக்கு. ஐயோ, ஃபுட்டை பற்றி பேசினாலே அப்படியே பசிக்க ஆரம்பிச்சு. சமைக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் ரேராக தான் சமைப்பேன். ஆனால் நான் எப்போ சமைச்சாலும் அது ஒரு ஹிட் ஆகிடுவாங்க. என்னன்னா ரேராக தான் நான் சமைப்பாங்க, பட் நைஸாக இருப்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. சமைக்கிறது வந்து ரேர் தான். ஸோ இப்போ ஃபைனலி என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து இப்போ ஒரு தெலுங்கு ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்கெடியூல் மட்டும்தான் பேலன்ஸாக இருக்கு. அந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிக்கிற நம்ம தமிழ் ஆக்டர் இருக்கு வெற்றியோட தெலுங்கு டெபியூ. அதில் நான் தான் ஹீரோயினாக நடிக்கிறேன். அதுதான் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நான் கேட்ட கேள்விக்கெலாம் அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. நீங்கள் அழகாக கேள்வி கேட்டாங்க, அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொன்ன முடிஞ்சேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.
Taste Daily. Taste the Daily.